ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நகை கடன் வைக்க போறீங்களா? அப்போ உங்களுக்கான முக்கியமான அப்டேட் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து குடுத்துருக்காங்க. இது தங்க நகை கடன் வாங்குவோருக்கு புதிய தலைவலி, நடைமுறைகளை கடுமையாக்க ரிசர்வ் வங்கி முடிவுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தங்க கடன் செயல்முறைகளை கடுமையாக்க ரிசர்வ் வங்கி தயாராகி வருவதாக தெரிவித்தது. குறிப்பாக என்பிஎஃப்சிகள் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பது தெரிய வந்ததால் இதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது தனியார் மூலமாக நகை கடன் வைப்பவர்களுக்கு இந்த ஆர்பிஐ கொடுத்திருக்க ரூல்ஸை பின்பற்றவில்லைன்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் கிடச்சிருக்கு. அதனால் தங்க நகை கடன் வைப்பவர்களுக்கு ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க போகிறாங்கன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. நாட்டில் தங்க கடன் வாங்குவோர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் பல தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கி வருகின்றன. இருப்பினும் சில நிறுவனங்கள் தங்க கடன்களை வழங்குவதில் தரநிலைகளை பின்பற்றவில்லை என்பது சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி கவனித்தது. குறிப்பாக வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் விதிமுறைகளை பின்பற்றாமல் கடன் வழங்குவது போல் குறித்து கோபத்தை வெளிப்படுத்தியது. பல நிறுவனங்கள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்க கடன் வழங்குவதற்கு தற்காலிக தடை விதித்தது. இதற்கிடையில் ரிசர்வ் வங்கி இப்போது தங்க கடன் செயல்முறையை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விதிகளை மேலும் கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அனைத்து நிறுவனங்களும் அவற்றை கடைபிடிக்க பின்பற்றுவதை உறுதி செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வழக்கமான கடன்களை விட தங்க கடன் பிரிவு அதிகமாக வளர்ந்த ஒரு நேரத்தில் இதை கட்டுப்படுத்த ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் தங்க கடன் வழங்குவதற்கு முன்பு பின்னணி சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. அடமானம் வைக்கப்படும் தங்கம் உண்மையில் அவர்களிடம் சொந்தமானதா? கடனிலிருந்து கிடைக்கும் வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கடனை திரும்ப செலுத்தவில்லை என்றால் தங்கத்தை ஏல விடுவதற்கு முன் கடன் வாங்குவோருக்கு துல்லியமாக தெரிவிக்கப்படுகிறதா? நிறுவனங்கள் அத்தகைய விவரங்களை சேகரித்து பரிந்துரைக்கப்படுகிறதா என்று சொல்லிப்படுத்திருக்காங்க. வழக்கமாக தங்க கடனை வாங்கும்போது நிறுவனங்கள் தங்கத்தை தாங்களாகவே வாங்க வேண்டும். ஆனால் கடன் வாங்குவதற்களிடமிருந்து தங்கத்தை சேகரித்து எடை தாங்களாகவே சரிபார்த்து தங்கத்தை தங்களுடனேயே வைத்திருக்கும் நிதி தொழில்நுட்ப முகவர்கள் இருப்பு ரிசர்வ் வங்கியில் கவனத்திற்கு வந்தது. இது போன்ற வேறு பிழைகளும் கண்டறிய உள்ளது. கடன் தொகை தங்கத்தில் எடைக்கு ஏற்ப இல்லை என்பதும் டாப் அப் கடனும் தொடர்பான விதிமுறைகள் பின்பற்றவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது தங்க நகை வைக்கிறாங்கன்னா தங்க நகையோட எடையை வந்து கரெக்டாக இல்லை. அந்த கஸ்டமர் எடை வைக்கிறாங்க, அந்த எடைக்கும் அவங்க சொல்கிற எடையும் வச்சு தற்சமயம் கடன் கொடுத்தா போதுன்ற மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த தங்க நகைக்கான மதிப்புக்கான கடனை கொடுக்கறதில்ல. அதுன்ற மாதிரிலாம் பல்வேறு புகார்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால்தான் இதையெல்லாம் சமாளிக்க தங்க கடன் செயல்முறை கடுமையாக்கப்படும் என்று தெரிகிறது. பிணையமற்ற கடன் மீது கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்துவதில் ரிசர்வ் வங்கி வெற்றி பெற்றுள்ளது. இப்போது தங்க கடன்களையும் ஒழுங்குபடுத்தி கடுமையான விதிமுறைகளை கொண்டு வருவதே தயாராகி வருகிறது. உலகிலேயே தங்கத்தை அதிகமாக பயன்படுத்தும் 2வது நாடு இந்தியா. இந்தியர்கள் தங்கம் என்பது ஒரு உணர்வு. அவர்கள் நிச்சயமாக வீட்டில் நிறைய தங்கத்தை மறைத்து வைத்திருப்பார்கள். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் மக்கள் குறைந்த வட்டியில் விகிதத்தில் கடன்களை பெற வங்கிகள் அடமானம் வைக்கின்றன. இதன் விளைவாக தங்க கடன் 50% அதிகரிக்கின்றன. இதன் மூலம் ரிசர்வ் வங்கி இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. தங்க நகை கடன் வைப்பவர்களுக்கு கடுமையான விதிமுறைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இது ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. இனிமேல் நகை கடன் வைப்பவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போயே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மார்ச் 1 வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடன் வச்சுட்டீங்க, நீங்கள் அதற்கு வட்டி மட்டும் கட்ட முடியாது. அந்த நகையை மீட்டுட்டு அன்றைக்கே வைக்க முடியாது, மறுநாள் தான் வைக்கணுன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் நகை கடன் வைத்திருக்கீங்க, உங்கள் போய் ரெனியூல் பண்ணணும் சார் சொன்னீங்கன்னாக்கா ரெனியூல் பண்ண முடியாது. ரெனியூல் ஆப்ஷன் கிடையாது. உங்கள் நகையை மீட்டு எடுத்துக்கோங்க சார். மீட்டு எடுத்துகிட்டு நாளை வைக்குங்க சார், வச்சுருங்க சார் சொல்லியிருக்காங்க. இதனால் கஸ்டமருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.